ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் சேஃப் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சில்க் த்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சில்க் த்ரெட்டு நார்மல் நீடில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டதை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட்டை நம்ம நார்மல் நீடில் 6 த்ரெட்டாக வந்து நம்ம கோர்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து நம்ம 6 நூலாக கோர்த்து 12 நூலாக வந்து நான் நாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 12 நூல் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ரிங் நாட் வந்து நல்லா தடியாக வரும். நூல் கம்மியாகவும் நம்ம எடுத்தோம்னா ரிங் நாட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ நான் 12 நூல் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயரோட எட்ஜ் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ ஊசி இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். ஊசியை வந்து நம்ம இப்படி நாட் போடுற மாதிரி 2 சுற்றி இந்த மாதிரி விரலில் பிடிச்சிருக்கேன். நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயும் நம்ம குத்தணும். நூலை வந்து மெதுவாக விடுங்க, இல்லைன்னா சிக்கல் விழுந்துடும். மெதுவாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்து நம்மளுக்கு நல்லா விழுகும். இதே மாதிரி நம்ம 2 சுற்றுறோம். குத்துனதுக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி நூலை வந்து நம்ம மெதுவாக விடுறோம். மாதிரி ஸ்லோவாக விடுங்க. இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டுக்குருவோம். இந்த மாதிரி 2 சுற்றி ரிங் நாட் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஈஸிங்க. 2 சுற்றி நம்ம இப்படி குத்தும்போது த்ரெட்டை மட்டும் நம்ம மெதுவாக அந்த மாதிரி விட்டால் போதும், சிக்கல் இல்லாமல். வீனஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சிக்கல் விழுகும். ஸோ நூல் வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்துக்கோங்க. நூல் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் விழுகாது. பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு போடும்போது நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளியே நீங்கள் போட்டு பழகலாம். நல்லா பழகின பிறகு நீங்கள் நெருக்கமாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி நம்ம 2 சுற்றுறோம். நம்ம பக்கத்துலேயே நம்ம குத்துறோம். இப்படி லைட்டாக மெதுவாக விடுறோம். நாட்டு வந்து நமக்கு ஈஸியாக விழுந்துடும்.
நம்ம இந்த 30 டேஸ் ஆரி கிளாஸில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியதை வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸாக வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஆரி போடுறதுக்கு, ஆரி ப்ளவுஸ் போடுறதுக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும்தான் நம்ம இந்த 30 டேஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு உள்ளதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், த்ரெட்டு காலி ஆயிடுச்சுன்னா நமக்கு த்ரெட்டு வந்து முடிய போகும்போது இந்த மாதிரி பின்பக்கம் திருப்பி இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கரலாம். நம்ம மேலேயே நாட் போட்டாலும் அது நிற்காது, நம்மளுக்கு நாட் வந்து மேலே கூடி உருவிட்டு வந்துடும். ஸோ பின்னாடி திருப்பி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்கொயரோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம போட்டோம். ஸ்கொயரோட அவுட்லைன் நம்ம போட்டு முடிக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் நெருக்கமாக போடல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காட்டி நான் கொஞ்சம் அலசலாக தான் போட்டிருக்கேன். நம்ம நெருக்கமாக போடும்போது தான் இதோட அழகு வந்து நல்லா நமக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் பழகும்போது இப்படி நீங்கள் கொஞ்சம் அலசலாக போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெருக்கமாக போட்டால் நம்மளுக்கு அந்த ஷேப்பே நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டும்.
இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்புக்குனாலும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ரிச் லுக்கு வேறு கிடைக்கும். இது நார்மல் நீடில் வச்சு போடுறதுனால பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாகவும் போட்டுருவாங்க. இது நம்ம ஜரி வச்சும் போடலாம், சில்க் த்ரெட்டை வச்சும் போடலாம், நம்ம எம்ப்ராய்டிங் த்ரெட் இருக்குது இல்லையா, அதை வச்சும் போடலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சும் நம்ம இது போடலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வந்து நம்மளுக்கு சைனிங் கிடைக்காது. சில்க் த்ரெட்டில் தான் வந்து நம்மளுக்கு சைனிங் கிடைக்கும். சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் நூலும் கொஞ்சம் சிக்கல் விழுகும். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிங்கன்னா நீங்கள் சிக்கல் இல்லாமல் நீங்கள் வந்து போட்டுடலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் வந்து சிக்கல் விழுகாது, ஆனால் இந்த அளவுக்கு சைனிங் கிடைக்காது த்ரெட்டு வந்து. பாருங்கள், நம்ம வந்து கேப்பை நெருக்கி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2-3 நாட் போட்டால் போதும், நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிரும். இது மாதிரி நம்ம ஒரு பூ ஷேப்புக்கோ ஒரு ரவுண்டு ஷேப்புக்கோ நம்ம எந்த இடத்துக்கு எந்த கேப்பில் நம்ம ஃபில் பண்ணுறோமோ இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நெருக்கமாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெஞ்ச் நாட்டு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம ரிங் நாட்டை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம நார்மல் நீடில் வச்சு போடுறதுனால நீங்கள் நார்மல் நீடில் வச்சு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டே ஒரு ப்ளவுஸ் நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லேயே நம்ம இழுத்து விட்டு போடுற ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்ப்போம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.